guys, welcome back to Bite with Varshu. நான் உங்கள் வர்ஷு. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, எஸ் ஆப்வியஸ்லி என் தம்ப்நெயிலே பார்த்துட்டு இருப்பீங்க, சிக்கன் 65 ரெசிபி. ஆக்சுவலாக இது வந்து என்னுடைய ரெசிபி கிடையாது. நேற்று நான் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ரீல் வந்துச்சு. அதில் வந்து இது பார்க்கும்போது ஓகே நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு தான் நான் அதை ட்ரை பண்ணியிருக்கேன். அவங்க டேரெக்டாக மசாலாலாம் சிக்கனில் போடாமல் அதெல்லாம் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எக்கெல்லாம் போட்டு அரைச்சி ஒரு மாதிரி சூப்பராக ட்ரை பண்ணியிருந்தாங்க. அது பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அது பார்க்க டெம்டிங் ஆயிடுச்சு எனக்கு. அதே மாதிரி அதை பார்த்துட்டு நான் இப்போ ட்ரை பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி செய்யறது பார்ப்பேன். அது எப்படி நல்லா சாஃப்ட் ஆகுது, கவல் அப்படியே வெள்ளை கிறிஸ்பியா உள்ள சாஃப்டா வேற லெவல்ல சாப்பிட்டே இருக்கும். சூப்பரா பண்ணிருக்கேன். நல்லா வெளியே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக உப்பு காரெல்லாம் நல்லா ஊறின ஒரு சிக்கன் 65 செய்வோமா. நான் இன்னைக்கு சிக்கன் 65க்கு 1 kg சிக்கன் எடுத்துருக்கேன். மேரினேட் பண்ண மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 2 முட்டையை மிக்ஸி ஜாரில் உடச்சி ஊற்றிக்கிறேன். முட்டை உடச்சி ஊற்றினா சிக்கன் நல்லா சாஃப்டாக வரும். அதில் 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள். இது சிக்கன் 65க்கு நல்ல கலர் கொடுக்கும். நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் தனியா தூள். வாசனைக்காக கரம் மசாலாவும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது நம்ம வீட்லயே அம்மா கைப்பட அரைச்ச சிக்கன் 65 மசாலா. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்கிரீன்ல வெப்சைட் மென்ஷன் பண்றேன். வெப்சைட்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஹோம் மேட். சிக்கன் 65 காரத்துக்காக தனி மிளகாய் தூள் நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். உங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர், 1 டீஸ்பூன் பெப்பர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது கடையில வாங்கியும் போட்டுக்கலாம், வீட்ல அரைச்சும் போட்டுக்கலாம். ஆனா ஹெல்திவே வீட்ல அரைச்சு போடுறது. ஒரு லெமன் ஃபுல்லா ஸ்குவீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் சால்ட்டும் உங்க நீட்க்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். இதெல்லாமே மிக்சர் ஜார்ல ஒன்னா போட்டு அரைச்சிட்டு இது ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இந்த பேஸ்ட்டை இப்போ சிக்கன்ல ஃபுல்லா போட்டு கிளறி மேரினேட் பண்ண போறோம். எனக்கு அந்த அளவுக்கு மேரினேட் பண்ற அளவுக்கு டைம் இல்லை. பட் நீங்க மேரினேட் பண்ணீங்கன்னா சூப்பரா வரும். ஒரு ஹாஃப் அன் அவர் ஆச்சு மேரினேட் பண்ணுங்க. நான் ஒரு 10 மினிட்ஸா ஃப்ரிட்ஜ்ல வச்சேன். அதுக்கப்புறம் எடுத்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மீடியமா ஹீட்டான ஆயில இந்த சிக்கன் பீசஸ் எல்லாமே எடுத்து ஒன்னொன்னா போடுங்க. நீங்க மொத்தமா எடுத்து போட்டா கூட இதுல இருக்க மசாலா பிரியவே பிரியாது. ஏன்னா நம்ம அந்த மாதிரி ஒரு மேரினேஷன் போட்டிருக்கோம். சோ நீங்க மசாலா பிரியறத பத்தி கவலையே படாதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், சிக்கன் போட்ட உடனே கரண்டி விடவே கூடாது. உடனே கரண்டி விட்டீங்கன்னா சிக்கனோட மசாலா எல்லாமே பிரிஞ்சு போயிடும். துளியோண்டு மசாலா கூட பிரியாம எவ்வளவு அழகா சிக்கனோட ஒட்டிக்கிட்டு வந்திருக்கு பாத்தீங்களா. சிக்கன் போட்ட உடனே ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் திருப்பி இன்னொரு பக்கம் வேக விட்டீங்கன்னா மேக்ஸிமம் 6 to 7 மினிட்ஸ்ல வெளியே கிறிஸ்பியா உள்ள ஜூசியா ஒரு சிக்கன் 65 ரெடி ஆயிடும். இந்த ரெசிபியை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் உங்க வீட்ல உங்களுக்கு பாராட்டு மழை தான். 65 எப்படி இருக்கு? வேற லெவல்மா. அப்படியாமா? இருக்கும். அக்கா இருக்கு 65 அது எப்படி நல்லா சாஃப்ட் ஆகுது. அதான் இந்த வாட்டி கொஞ்சம் புதுசா ட்ரை பண்ணேன். ரெசிபி அதான் எடுத்துக்கேன். அக்கா செஞ்சுக்கிறாங்க பக்கா சாப்பிட்டு பார்த்து எப்படி சொல்ற சொக்கா இது எப்படா இருக்கு? இது வித்தியாசமா கேட்டல அந்த மாதிரி இருக்கா? கவல் அப்படியே வெள்ளை கிறிஸ்பியா உள்ள சாஃப்டா சாப்பிட்டாவே இறங்கினே இது அப்படியே ஓகே வேற லெவல்ல சாப்பிட்டே இருக்கும். சூப்பரா பண்ணிருக்கேன். சரி ஓகே, கண்டிப்பா இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. டாடா, பை.